கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் 4வது வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். வேத புஸ்தகத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தையும் 46வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 27 45 46. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இருந்தவாறே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய வேதத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் நீர் இந்த வேளையில் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். 3 வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசினீர், எங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டீர். இப்பொழுதும் உம்முடைய 4ஆம் வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் இருந்து, நீர் பேசின இந்த வார்த்தையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இன்றைக்கு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை மறைத்து கொள்ளும், ஆவியானவர் முழுவதுமாய் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 7 வார்த்தைகளை ஆண்டவர் சிலுவையிலே பேசினதை நாம் அறிந்திருக்கிறோம். முதல் 3 வார்த்தைகள், அடுத்து ஒரு 3 வார்த்தைகள், இடையில் இருக்கக்கூடிய இந்த 4வது வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 45ஆம் வசனத்திலே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஒரு 3 மணி நேரம் மகா பெரிய ஒரு காரிருள் அந்த பூமி எங்கும் சூழ்ந்து கொண்டது. அந்த காரிருள் முடிந்ததற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய சத்தியங்கள் என்ன? மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, மனுக்குலத்திற்கு தேவையான நன்மைகளை ஆண்டவர் இந்த காரிருளின் நேரத்திலே நமக்காக செய்ததை, மனுக்குலத்திற்கு தேவையான நன்மைகளை ஆண்டவர் இந்த காரிருளில் செய்ததை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். என்ன நடந்தது இந்த காரிருளில்? அதை குறித்து சில காரியத்தை நான் வேதத்தின் அடிப்படையிலே உங்களோடு கூட பேசி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நாம் எல்லாரும் அறிந்த ஒரு காரியம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பழைய ஏற்பாடிலிருந்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஒரு மனிதன் பாவம் செய்வான் என்று சொல்லி சொன்னால், அல்லது ஒரு ஆசாரியன் பாவம் செய்வான் என்று சொல்லி சொன்னால், அவனுக்காக இரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலேயே மனிதனுடைய பாவத்திற்காக பலி செலுத்தப்படுவதை நாம் வாசிக்கிறோம். எப்படியெனில், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்கிறார்கள். இவர்களுடைய பாவத்தை போக்குவதற்காக, அந்த பாவம் மன்னிக்கப்படுவதற்காக ஆண்டவர் ஒரு மிருகத்தை என்ன செய்கிறார்? அங்கே பலி செலுத்துகிறார். பலி செலுத்தி அதனுடைய தோலை உடையாக தைத்து அவர்களுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியெனில், ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக கட்டாயம் இரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பழைய ஏற்பாடு முழுவதிலும் ஒவ்வொருவரும் பாவம் செய்யும் பொழுது அதற்கு ஏற்ற வகையிலே மிருகங்கள் பலி செலுத்தப்பட்டு அந்த இரத்தம் சிந்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு ஏன் சிலுவையிலே அறையப்பட வேண்டும்? ஒருவேளை இரத்தம் சிந்தப்படுவது மட்டும்தான் பிதாவினுடைய ஒரு நோக்கமாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால், இயேசு கிறிஸ்துவை கல்லெறிந்து என்ன செய்திருக்கலாம்? கொலை செய்திருக்கலாம். அந்த காலத்திலே கல்லெறிந்து கொலை செய்யக்கூடிய ஒரு தண்டனை இருந்தது, அல்லது தலையை வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு தண்டனைகள் காணப்பட்டது. இப்படி வேறு ஏதாவது ஒரு தண்டனையை கொடுத்து இயேசு கிறிஸ்துவை கொலை செய்திருக்கலாம். ஆனால் ஏன் ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டார்? அதை குறித்து சில காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கவனியுங்கள். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஒரு இரத்தம் சிந்தப்படும் பொழுது நிச்சயம் அந்த இரத்தத்தின் மூலமாய் நமக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் பாவத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி சொன்னால், பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற்று நிறைவான ஒரு வாழ்வை அவன் வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னால்,
அதற்கு அந்த மனிதன் சிலுவை அண்டை வரவேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியம். ஒவ்வொருவரும் செய்த பாவத்திற்கு பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டு வந்தது. ஆனாலும் எந்த ஒரு பலியும் மனிதனுடைய பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலையை கொடுக்கவே இல்லை. இப்பொழுது பிதாவானவர் பார்க்கிறார், மனுக்குலம் இந்த பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் பார்க்கிறார். ஆதலால் தான் தம்முடைய சொந்த குமாரனை, ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தருளினார் என்று யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பாவமே செய்யாத இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டார். அப்படி அறையப்படும் பொழுது இந்த 3 மணி நேர காரிருள் அங்கே வருகிறது. இந்த 3 மணி நேர காரிருளில் என்ன சம்பவிக்கிறது? முக்கியமான 2 காரியங்கள் அந்த காரிருளில் சம்பவித்ததை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த 2 காரியங்கள் மனு குலத்திற்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிற மகா பெரிய ஒரு காரியம். இந்த 3 மணி நேர காரிருளில் என்ன நடந்தது என்றால், அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், கிட்டத்தட்ட ஒரு யுத்தமே நடந்ததை போன்ற காரியங்கள் இந்த 3 மணி நேர காரிருளில் நடந்ததாம். அவ்வளவு மகா பெரிய ஒரு போர் அந்த 3 மணி நேர காரிருளில் இயேசு கிறிஸ்து செய்ததாக அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த 3 மணி நேரத்தில் இயேசு நமக்கு சம்பாதித்த காரியம்தான் இன்றைக்கு நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கும் அவருடைய கிருபையின்படி அவரிடத்தில் சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறது. அதனால்தான் 5ஆம் வார்த்தையை இயேசு பேசுவதற்கு முன்பதாக அங்கே வேதத்திலே எழுதப்பட்டிருக்கும், அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தாகமாக இருக்கிறேன் என்று சொல்வதாக. அப்போ இந்த 4வது வார்த்தை மகா பெரிய ஒரு சத்தியம் அடங்கி இருக்கிறது. 4வது வார்த்தை தான் மனுக்குலத்திற்கு தேவையான எல்லா காரியங்களையும் இயேசு செய்து முடித்திருக்கக்கூடிய ஒரு காரியம். இயேசு என்ன செய்தார்? நான் வேகமாய் அந்த காரியத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு நமக்காக பாவம் ஆக்கப்பட்டார். பாவமறியாத தேவகுமாரன் சிலுவையிலே நமக்காக பாவம் ஆக்கப்பட்டார். நான் சொல்லக்கூடிய காரியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆதியிலே ஆதாம் செய்த அந்த பாவத்திற்காக அல்ல, வேதம் சொல்லுகிறது மனு குலத்தின் பாவத்தை இயேசு சுமந்து கொண்டார். ஒரு மனிதனுடைய பாவம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தங்கள் வாழ்நாள் முழுவதிலும் செய்த அனைத்து பாவங்களையும் இயேசு கல்வாரி சிலுவையில் அந்த 3 மணி நேர காரிருளில் தன் மீது இயேசு ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம், கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் முழங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் இப்படி ஜெபிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். அது எந்த பாத்திரம் என்பதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த 3 மணி நேரத்திலே இயேசு கிறிஸ்துவின் மீது பாவம் சுமத்தப்படுகிறது. அப்படி பாவம் சுமத்தப்படும் பொழுது தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாகிய பிதாவினுடைய முகம் இயேசு கிறிஸ்துவுக்கு மறைக்கப்படும். பிதாவினுடைய முகம் மறைக்கப்படுவதை இயேசு ஒருபோதும் விரும்பவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் பிதாவும் எப்பொழுதும் ஒன்றாயிருக்கிறோம். அவர் ஊழியம் செய்த எல்லா நாட்களிலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுவதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது இயேசுவின் மீது மனுக்குலத்தினுடைய பாவங்கள் சுமத்தப்படும் பொழுது பிதாவின் முகம் இயேசு கிறிஸ்துவுக்கு மறைக்கப்படும். அவர் நமக்காக பாவம் ஆக்கப்படும் பொழுது பிதாவின் முகம் இயேசு கிறிஸ்துவுக்கு மறைக்கப்படும். அதை ஆண்டவர் விரும்பவில்லை. அதனால் தான் இயேசு பிதாவினிடத்தில் இப்படி ஜெபிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்பதாக சொல்லி ஜெபிக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பாவத்திற்குரிய தண்டனை எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் மீது என் மீது விழ வேண்டிய அந்த தண்டனையை இயேசு சிலுவையிலே தன் மீது ஏற்றுக்கொண்டாராம். இது தீர்க்க தரிசனத்தின் ஒரு வெளிப்பாடு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சிலுவை மரணம் அங்கே உறுதியாக்கப்பட்டது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேயும் அந்த தீர்க்க தரிசி அங்கே எழுதி வைத்திருக்கிறார், நாம் எல்லாரும் வழி தவறி நடந்தோம், நம்முடைய அக்கிரமத்தை பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தினார் என்பதாக தீர்க்க தரிசி அன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்போ உங்கள் பாவத்திற்காய், என்னுடைய பாவத்திற்காய் இயேசு சிலுவையிலே பாவம் ஆக்கப்பட்டார்.
மனுக்குலம் செய்த அனைத்து பாவங்களும் இந்த 3 மணி நேர கார் இருளில் இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்படுகிறது. ஆதலால் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவின் முகம் மறைக்கப்படுகிறது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா, முதல் வார்த்தையை இயேசு பேசும் பொழுது பிதாவே என்று பேசுகிறார். கடைசி வார்த்தையை பேசும் பொழுதும் பிதாவே என்று பேசுகிறார். ஆனால் 4வது வார்த்தையில் அவர் பிதாவே என்று சொல்லலை, முழு மனிதனாய் என் தேவனே என் தேவனே என்பதாக ஆண்டவர் அங்கே கூறுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த 3 மணி நேர காரிருளில் முதலாவது நடந்த ஒரு காரியம், மனுக்குலத்தின் பாவங்கள் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டது. 2வது ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானாராம். 2வது அங்கே நடந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக சாபம் ஆக்கப்பட்டார். என்ன சாபம்? அதே வசனம் சொல்லுகிறது கலாத்தியர் 3:13, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி இயேசு மீட்டு கொண்டார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நியாயப்பிரமாணத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சாபத்தை இயேசு கல்வாரி சிலுவையில் என்ன செய்தாராம்? சுமந்து விட்டாராம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நியாயப்பிரமாணத்திலே ஒரு காரியத்தில் ஒரு மனிதன் தவறு செய்வான் என்று சொல்லி சொன்னால் அந்த மனிதன் குற்றவாளி என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா, நியாயப்பிரமாணத்திலே ஒரு காரியத்தை அந்த மனிதன் செய்ய தவறினால் கூட அவன் சபிக்கப்பட்டவன் என்பதாக அங்கே எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் மொத்தம் 613 கற்பனைகள் கொண்டது. ஒருவேளை நம்ம அறிந்திருக்கிறபடி ஒரு 10 கட்டளைகள் அல்ல, கிட்டத்தட்ட 613 கற்பனை. இந்த 613 கற்பனையிலே ஒரு மனிதன் 612 கை கொண்டு ஒன்றை மட்டும் அவன் கை கொள்ளாதவனாய் காணப்படுவான் என்று சொல்லி சொன்னால் வேதம் சொல்லுகிறது அவன் சபிக்கப்பட்டவன் என்பதாக. ஆதலால் தான் பிதாவானவர் பார்க்கிறார், எந்த ஒரு மனிதனும் முழு நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளவே முடியாது. முழு நியாயப்பிரமாணத்தை கை கொண்ட ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தை நான் அழிப்பதற்கு வரவில்லை, அதை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படி தன் வாழ்க்கையிலே முழு நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்த இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் மனுக்குலத்திற்கு வர இருந்த சாபத்தை சிலுவையிலே அவர் சுமந்து விட்டார். ஒருவேளை இதை பார்க்கிற உங்கள் வீட்டுக்குள்ள சாபத்தின் கிரியைகள் இருக்கலாம், சாபத்தின் வல்லமைகள் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தேவன் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கலாம், சாபத்தின் காரியத்தை நீங்கள் செய்யாமல் இருக்கலாம், உங்கள் பிதாக்கள் அதை செய்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த சாபம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தொடர்ந்து வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உங்களுக்காக இயேசு சிலுவையிலே பாவம் ஆக்கப்பட்டார், உங்களுக்காக இயேசு சிலுவையிலே சாபம் ஆக்கப்பட்டார். இதை ஒரு மனிதன் விசுவாசிக்க வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். இயேசு இந்த உலகத்திலே வந்தவுடன் அவரை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. 14ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அநேக மரணங்கள் அந்த காலத்திலே பழக்கத்தில் இருந்த பொழுதிலும் ஏன் இயேசு சிலுவையிலே அறையப்பட வேண்டும்? சிலுவை மரணம் என்பது சாபத்தின் அடையாளம். ஒரு மனிதன் தூக்கில் இடப்படும் பொழுது அவன் சபிக்கப்பட்டவன் என்று அங்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் மார்பிலை அடித்து கொண்டு புலம்புவார்கள். அப்போது நமக்காக இயேசு சாபமாக்கப்படுகிறார். 2வது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது. நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், சர்ப்பங்கள் ஜனங்களை தீண்டின உடனே வெண்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை உண்டாக்கி என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கி பிடிக்கிறாங்க. யார் யாரெல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கிற வெண்கல சர்ப்பத்தை பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்தார்கள். அதே போல நமக்காக சாபமாக்கப்பட்ட இயேசு சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். அந்த இயேசுவை விசுவாசத்தோடு கூட நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். நீங்கள் பாவத்துக்குள்ளே இருக்கலாம், சாபத்துக்குள்ளே இருக்கலாம், விடுதலை பெற முடியாத நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று, உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தன் மீது பாவத்தை ஏற்றுக்கொண்டார், தன் மீது சாபத்தை ஏற்றுக்கொண்டார், நமக்காக பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார். அதை விசுவாசித்தால் போதும். அதை விசுவாசித்து, ஆண்டவரே
என் பாவத்திற்காக ஆண்டவரே, என் பாவத்திற்காய் நீர் சிலுவையிலே பாவமாக்கப்பட்டீர், என்னுடைய சாபத்திற்காய் நீர் சாபமாக்கப்பட்டீர், அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று முழு இருதயத்தோடு கூட சொல்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை தருவார். 4வது வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய காரியம் அதுதான். அவ்வளவு மகா பெரிய ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்காக அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அதனால் தான் அது முடிந்த பிற்பாடு, அந்த யுத்தம் முடிந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவினுடைய முகம் தெரிகிறது. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? மனுஷகுமாரனை பிதாவானவர் கைவிடக்கூடிய அளவிற்கு பாவத்தின் வல்லமை மிகவும் பெரியது. அந்த பாவத்தை இயேசு தன் மீது ஏற்றுக்கொண்டார். நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இருக்கிற இடத்துல ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்கள் வலது கரத்தை இருதயத்தில் வைத்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல், சாபத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திற்குள்ளே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்களுக்காக நீர் பாவமாக்கப்பட்டீர், எங்களுக்காக நீர் சாபமாக்கப்பட்டீர். அதை இந்த நாளிலே 100க்கு 100 நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக கைவிடப்பட்டவராய் தொங்கினீர் அல்லவோ, சாபத்திலிருந்து ஒரு விடுதலையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பாவத்தின் வல்லமைகளும் சாபத்தின் வல்லமைகளும் இன்றோடு உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சம்பாதித்து வைத்திருக்கிற மகா பெரிய அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்க, நிறைவாழ்வு, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.